அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றோம். எம்இடி பிஜிடி தொடர்பான கற்கனறிகளுக்குரிய தெரிவு பரீட்சை வழிகாட்டலாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடந்த காணொளிகளிலே பல விடயங்கள், அது கல்வி உளவியல், கல்வி தத்துவம், அதே போன்று கல்வி தொடர்பான முக்கிய புள்ளி விவரங்கள், அதே போன்று சில கல்வி எண்ணக்கருக்கள் தொடர்பான விடயங்கள், கல்வி சீர்திருத்தங்கள், அநேகமான சீர்திருத்தங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான விடயங்கள் அந்த காணொளிகளில் பகிரப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற 11ஆம் தேதி திறந்த பல்கலைக்கழகத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த எம்இடி கற்கனறிக்குரிய தெரிவு பரீட்சைக்கு தோற்றிருக்கின்ற பரீட்சார்த்திகள் அனைவரும் இந்த காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் ஊடாக அந்த பரீட்சையை தோற்றுவதற்கு அல்ல பரீட்சை எழுதுவதற்கு மிக இலகுவானதாக அமையும் என நம்புகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காணொளிகள் பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் ஏனையோருக்கும் அதனை பகிர்ந்து எமது சனலுக்கான ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்வதோடு எமது சனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து எங்களுடைய வீடியோக்கள் அல்லது காணொளிகள் தொடர்ச்சியாக பதிவு செய்யும் போது அதற்கான நோட்டிஃபிகேஷனை பெற்று நீங்கள் அந்த காணொளியினை பார்வையிட முடியும். இந்த எம்இடி பிஜிடி தொடர்பாகவும் அடுத்து எதிர்வருகின்ற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கான எம்இடி தெரிவு பரீட்சை, அடுத்தது திறந்த பல்கலைக்கழகத்துக்கான பிஜிடி தெரிவு பரீட்சை, அதே மாதிரி திறந்த பல்கலைக்கழகத்தின் பிஇடி தெரிவு பரீட்சை போன்றவற்றுக்கும் இந்த காணொளிகள் பயனுள்ளதாக அமையும் என நம்புகின்றேன். அத்தோடு எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனலில் அதிபர் போட்டி பரீட்சைக்கான சில கல்வி சார்ந்த விடயங்கள் தொடர்பாக எமது பகிர்வுகளும் அதே போன்ற நடைமுறை புதறிவு விடயங்களும் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்யப்படும் என்பதுடன் தொடர்ச்சியாக எமது காணொலியினை நீங்கள் இணைந்திருங்கள். அந்த வகையிலே இந்த காணொலியில் நாங்கள் கல்வி தொடர்பாக, அதாவது இலங்கையில் காணப்பட்ட பாடசாலை கல்வி, இலங்கையின் பாடசாலை கல்வி, அதே போல இலங்கையின் உயர்கல்வி, இந்த இரண்டு செயற்பாடுகளையும் சில முக்கியமான நிகழ்வுகள் சில ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த முக்கியமான நிகழ்வுகளை ஆண்டுகளோடு உங்களுக்கு இந்த காணொலியூடாக முன்வைக்க இருக்கின்றேன். இதுவரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை செய்து நமக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பாடசாலை கல்வியின், இலங்கை பாடசாலை கல்வியின் முக்கியமான ஆண்டுகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். 1943ஆம் ஆண்டு, இது 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவச கல்வியின் தந்தையான CWW கண்ணங்கார் அவர்களால் இலவச கல்விக்கான ஆலோசனை முன்வைக்கப்பட்ட ஆண்டாக 1943ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. 1943ஆம் ஆண்டு இலவச கல்விக்கான ஆலோசனை முன்வைக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அதாவது 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவச கல்வியின் தந்தையான CWW கண்ணங்கார் அவர்களால் இலவச கல்விக்கான ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1945ஆம் ஆண்டு இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டாக இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டாக 1945ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. அதன் பின்னர் 1952ஆம் ஆண்டு வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. புலமை பரிசில் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 1956ஆம் ஆண்டு சுயமொழிகள் போதனா மொழிகளாக மாற்றப்பட்டன. சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன 1956ஆம் ஆண்டு. 1960ஆம் ஆண்டு இலங்கை பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. அதாவது 1960ஆம் ஆண்டு அந்த உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகள் சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது 1961ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டு உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகள் 1961ஆம் ஆண்டு அரசினால் பொறுப்பேற்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகள் அரசினால் பொறுப்பேற்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு இலங்கை பாடசாலைகள் முழுவதும் தேசியமயமாக்கப்படும் என
எனும் பிரகடனத்துக்கு அமைவாக 1966ஆம் ஆண்டு விசேட சட்டத்தின் மூலம் உதவி நன்கொடை பெறும் பாடசாலைகள் அரசினால் பொறுப்பேற்கப்பட்டது. தொடர்ச்சியாக 1968ஆம் ஆண்டு பாடசாலைகளில் விசுகோத்து நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. மிக பிரபலியமான ஒரு விடயமாக நாங்கள் இதனை அறிந்திருக்கின்றோம். 1968ஆம் ஆண்டு பாடசாலைகளில் விசுகோத்து நிகழ்ச்சி திட்டம் வந்து ஆரம்பமானது. அதன் பின்னர் 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொது சாதாரணதர பரீட்சைக்கு பதிலாக அமைந்த பரீட்சை தேசிய கல்வி பொது தராதர பரீட்சையாக அமைந்தது. 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைவாக காப்போது சாதாரணதர பரீட்சை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக தேசிய கல்வி பொது தராதர பரீட்சை கொண்டு வரப்பட்டது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டது. இது கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட காலப்பகுதியாக காணப்படுகிறது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு கல்வி வெள்ளை அறிக்கை அமலாக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு தேசிய பாடசாலைகள் உருவாக்கும் நடைமுறை ஆரம்பமானது. மத்திய மாகாண பாடசாலைகளின் வீராக்கம் 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைவாக இது நடைமுறைக்கு வந்தது. 1987ஆம் ஆண்டு தேசிய பாடசாலை உருவாக்குகின்ற நடைமுறை ஆரம்பமானது. 1989ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பமானது. 1989ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பமானது. அதன் பின்னர் 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1994ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டது. 1994ஆம் ஆண்டு இலவச மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் 1998ஆம் ஆண்டு காப்போதோ இதர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் கல்வி சீர்திருத்தத்தினூடாக அதனை கலந்துரையாடி இருக்கின்றோம். 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தினூடாக உயர்தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. அதோட வந்து பொது சாதாரண பரீட்சை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நாங்கள் பொது அறிவு என்று சொல்லுவாங்க, அல்லது ஐக்கியம் என்று சொல்லி பேச்சு மொழிகள்ல அதுக்குரிய அந்த பரீட்சை வந்து பொது சாதாரண பரீட்சை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து 2000 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்திருந்தது. 1999ஆம் ஆண்டு பாடசாலை மட்ட கணிப்பீட்டு முறை SBA திட்டம் அறிமுகமானது. அது புள்ளிகள் வந்து வர்ணங்களால் வெளிப்படுத்தப்பட்டு மாணவர்களின் ஆளுமை பண்புகள் வெளிப்படுத்தப்பட்டன. 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டிருந்தது. 2002 SBA புள்ளிகள் காப்போத சாதாரண பரீட்சை பெறுபவர்களுடன் சேர்க்கப்பட்டிருந்தது. SBA புள்ளிகள் 2002ஆம் ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சை பெறுபவர்களுடன் சேர்க்கப்பட்டிருந்தது. 2004ஆம் ஆண்டு அரசு தனியார் பாடசாலைகளில் தரம் ஒன்று அனுமதிக்கான புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக பிரிவுகளுக்கான நியமன சட்புள்ளியும் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த கல்வி சீர்திருத்தத்தினூடாக இதுவும் அறிமுகப்படுத்தப்பட்ட காலப்பகுதியாக அமைகின்றது. அதே மாதிரி 2005ஆம் ஆண்டு SBA புள்ளிகள் உயர்தர பரீட்சை பொறுப்பேற்றோடு சேர்க்கப்பட்டிருந்தது. அது மாதிரி 2007ஆம் ஆண்டு இந்த பைவி கற்றல் மாதிரி வந்து உருவாக்கப்பட்டு அதனை வகுப்பறைகளில் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல 2011ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையில் புதிய பாடத்திட்டத்துக்கான பரீட்சை 2021 ஆகஸ்ட் நடைபெற்றது. இது வந்து 2008ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பணிப்பாளர், அதே மாதிரி தேசிய கல்வி ஆணைக்குழுவின் பிரதி தலைவர் GP குணவர்த்தன அவர்களின் தலைமையில அமைக்கப்பட்டிருந்தது. 2008ஆம் ஆண்டுல புதிய கல்வி சட்டம் வந்து 2008ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழு வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்குவதற்கான அமைக்கப்பட காரணமாக இருந்தது. அதே போன்று தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி சட்டம் வந்து 1939ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க கல்வி சட்டமாக அமைகின்றது. தற்போதைய நடைமுறையில் உள்ள கல்வி சட்டமாக 1939ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க கல்வி சட்டம்.
அதே போன்று வந்து இலங்கையில 1980ஆம் ஆண்டு இலங்கையின் முதலீட்டு சபை என்ற அதிகாரத்தின் கீழ் 42 பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. இவற்றில் 37 சர்வதேச பாடசாலைகள் கொழும்பில் உள்ளன. 1980ஆம் ஆண்டு இலங்கை முதலீட்டு சபைகள் அதிகாரத்தின் கீழ் 42 சர்வதேச பாடசாலை உருவாக்கப்பட்டன. இவற்றில் 37 வந்து கொழும்பு மாவட்டத்திலே காணப்படுகின்றது. அதே போன்று வந்து 2011ஆம் ஆண்டு உயர்தர பாடப்பிரிவிலே தொழில்நுட்ப பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் முதலாவது பரீட்சை வந்து 2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது முதலாவது பரீட்சை வந்து 2025ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தது. இது வந்து பாடசாலை கல்வியின் முக்கிய ஆண்டுகளாக கருதப்படுகின்றது. இதை விட உயர்கல்வியை பொறுத்தவரை பாடசாலையின் உயர்கல்வியில காணப்படுகிற முக்கிய ஆண்டுகளாக 1870ஆம் ஆண்டு சிலோன் வைத்திய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 1870ஆம் ஆண்டு சிலோன் வைத்திய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 1874ஆம் ஆண்டு கொழும்பு சட்ட கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 1884 விவசாய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 1884 விவசாய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 1893 முதலாவது அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரி வந்து மருதானையில் ஆரம்பிக்கப்பட்டது. 1893ஆம் ஆண்டு முதலாவது அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரி மருதானையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1921ஆம் ஆண்டு லண்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. லண்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது 1921ஆம் ஆண்டு. 1942ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு அது கலைக்கப்பட்டது. 1942ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு அது கலைக்கப்பட்டது. 1957 காலை தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 1957 காலை தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 1957 காலை தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று வந்து 1959 பௌத்த கற்கை நிலையங்களை வித்திய அலங்கார பிரிவினாக்கள் 1958ஆம் ஆண்டு 45ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் பல்கலைக்கழகமாக அந்தஸ்து அளிக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டவுடன் இப்பிரிவினாக்கள் பின்னர் முறையே ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம், கலனை பல்கலைக்கழகம் என தோற்றம் பெற்றன. அது 1959ஆம் ஆண்டு பௌத்த கற்கை நிலையங்களை வித்திய அலங்கார பிரிவினாக்கள் 1958ஆம் ஆண்டு 45ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் பல்கலைக்கழக அந்தஸ்து அளிக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டவுடன் இப்பிரிவினாக்களை பின்னர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம், கலனை பல்கலைக்கழகம் என தோற்றம் பெற்றன. 1966ஆம் ஆண்டு உயர்கல்விக்கான தேசிய கவுன்சில் 1966ஆம் ஆண்டு உயர்கல்விக்கான தேசிய கவுன்சில் 1966ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு 20ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு கட்டுப்பொத்த மொரட்டுவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. கட்டுப்பெத்த மொரட்டுவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1972ஆம் ஆண்டு. 1973ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. 1973ஆம் ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. அதே போன்று 1973ஆம் ஆண்டு ஜாமியா நலீமியா நிறுவப்பட்டது. ஜாமியா நலீமியா நிறுவப்பட்டது. இது முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். 1974ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. 1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நிறுவப்பட்டது. இது 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. தேசிய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அனுமதிக்கு பொறுப்பாக உள்ளதுடன் இச்சட்டத்தின் கீழ் இலங்கை பல்கலைக்கழகமானது கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், கலனை பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் என 4ஆக பிரிக்கப்பட்டது. அதாவது இச்சட்டத்தின் கீழ் இலங்கை பல்கலைக்கழகமானது கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், கலனை பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் என 4ஆக பிரிக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி
1980ஆம் ஆண்டு வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டது. பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு உயர்கல்வி பெறும் வசதியில் குறைந்த மாணவர்களுக்கென 1981ஆம் ஆண்டு முதல் மகாபலபுல பரிசில் வழங்கப்பட்டு வருகின்றது. அது 1980ஆம் ஆண்டு வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டது. பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. வசதி குறைந்த மாணவர்களுக்கு 1981ஆம் ஆண்டு முதல் மகாபலபுரம் பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை மகாபலபுரம் பரிசுல வந்து முன்னாள் கௌரவ அமைச்சர் லலித் அத்துலக் முதலி என்பவர் உருவாக்கி இருந்தார். இவரே உயர்கல்வி அமைச்சையும் ஆரம்பிப்பதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். 1982ஆம் ஆண்டு பௌத்த பாலி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு பௌத்த பாலி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருந்தது. 1984 ரூணு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டு ரூணு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1985 தேசிய கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இது விசேட பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு தேசிய கல்வி கல்லூரி உருவாக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இது விசேட பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு தேசிய கல்வியற் கல்லூரி உருவாக்கப்பட்டது. இது 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு மகாபலபுரம் பரிசில் நம்பிக்கை நிதியம் கிழக்கு பல்கலைக்கழகம் என்பன உருவாக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு மகாபலபுரம் பரிசில் நம்பிக்கை நிதியம் அத்துடன் கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு இணைந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. சப்ரகமுக பல்கலைக்கழகம் இணைந்த பல்கலைக்கழகம் சப்ரமுக பல்கலைக்கழகம் 1991ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. 1995ஆம் ஆண்டு ராயரட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு ராயரட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதே போன்று வந்து 1996ஆம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு சுதேச மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டது. சுதேச மருத்துவக் கல்லூரிக்கு பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதே போன்று 2004ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின்ற அதே வருடமே பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை உள்ளிருக்க வேண்டும் என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. 2005ஆம் ஆண்டு கல்லணை பல்கலைக்கழகத்தில் இயங்கும் கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு கல்லணை பல்கலைக்கழகத்தில் இயங்கும் கவின்கலை பல்கலைக்கழகம் தனியொரு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக 15வது தேசிய பல்கலைக்கழகமாக ஊவா வில்லச பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 15வது தேசிய பல்கலைக்கழகமாக ஊவா வில்லச பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் தேசிய கல்வி கல்லூரிகள் 19 தேசிய கல்வி கல்லூரிகள் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இறுதியாக வந்து வவுனியா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருந்தது. அது 16வது பல்கலைக்கழகமாக இலங்கையில் அமைகின்றது. அதே மாதிரி கல்வியற் கல்லூரிகளில் வந்து இறுதியாக மகரகம முயற்சியாண்மை மற்றும் முகாமைத்துவ தேசிய கல்வியற் கல்லூரி உருவாக்கப்பட்டிருந்தது. தேசிய கல்வியற் கல்லூரிகள் வந்து தேசிய கல்வி டிப்ளோமா எனும் சான்றிதழை 3 வருட கற்க முறையுடன் கூடிய சான்றிதழை வந்து வழங்குகின்றன. அதே போன்று பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கனவைகளை வழங்கும் நிறுவனங்களாக கொழும்பு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், தேசிய கல்வி நிர்வாகம் போன்றவை வந்து இந்த பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கனவைகளை வழங்குகின்றது. அதே மாதிரி இறுதியாக வவுனியா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஒரு சுயாதீன பல்கலைக்கழகமாக இது மாற்றப்பட்டிருந்தது. இது வந்து வவுனியா பல்கலைக்கழகம் வந்து முதல் வவுனியா வளாகமாக 1997ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்தது.
இது 1991ஆம் ஆண்டு வடமாகாண இணைந்த பல்கலைக்கழக கல்லூரியாக காணப்பட்டது. 1991ஆம் ஆண்டு வடமாகாண இணைந்த பல்கலைக்கழக கல்லூரியாகவும், 97ஆம் ஆண்டு வவுனியா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகமாகவும் காணப்பட்டது. இது ஆரம்பத்தில் வியாபார கற்கைகள் பீடம் மற்றும் பிரயோக விஞ்ஞான பீடம் ஆகிய 2 பீடங்களை கொண்டதாக இருந்தது. தற்போது அது இலங்கையின் 16வது அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்ற 16வது பல்கலைக்கழகமாகவும், இலங்கையின் 17வது அரச பல்கலைக்கழகமாகவும் 2021ஆம் ஆண்டு வவுனியா பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஆரம்பித்திருந்தது. இதன் முதலாவது துணைவேந்தராக பேராசிரியர் தம்பு மங்களேஸ்வரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது இந்த பல்கலைக்கழகத்திலே வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம், தொழில்நுட்பவியல் கற்கைகள் பீடம் ஒன்று, இது 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தொழில்நுட்பவியல் கற்கைகள் பீடம் என்பன காணப்படுகின்றன. மொத்தமாக 3 பீடங்கள் இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்றது. இது இலங்கையின் கல்வி முறையில காணப்பட்ட அல்லது உயர்கல்வி பாடசாலை கல்விகளில் காணப்பட்ட முக்கிய ஆண்டுகளாக உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன். இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இதன் முரண்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அல்லது தவறுகள் எதன் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதனை சுட்டி காட்டுங்கள். நீங்கள் கொமெண்ட்ஸ் ஊடாக சுட்டி காட்டும் போது அது தொடர்பான தெளிவுபடுத்தல் உங்களுக்கு தரப்படும் அல்லது முன்வைக்கப்படும். சில தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் இது ஒரு அச்சு பதிப்பு. சில புத்தகங்களிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை தான் நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன். அப்போ சில புத்தகங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அல்லது அவை இந்த ஆண்டுகளின் கணிப்புகளில் முரண்பாடுகள் இருக்கலாம். அப்படி இருக்குமாக இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸ் ஊடாக சுட்டி காட்ட முடியும். அதனை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும். ஏனெனில் இது இந்த காணொளி அல்லது இதில் பதியப்படுகின்ற விடயங்கள் மிக முக்கியமானவை. எதிர்கால போட்டி பரீட்சைகளை கூட உதவும். அந்த வகையில் தவறான தகவல் சமூகத்துக்கு சென்றடையக்கூடாது என்பதற்காக தவறுகள் எதன் இருப்பின் நீங்கள் அதனை சுட்டி காட்டுங்கள். என்னால் அது அவதானிக்கப்பட்டிருந்தாலும் திருத்தப்படும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இன்னும் ஒரு சில தலைப்புகளில் இந்த காணொலியை எம்இடி பிஜிடி பரீட்சைக்கான காணொலிகள் முன்வைக்க இருக்கின்றன. அதில் முக்கியமாக இந்த ஆசிரியர் வினைத்திறந்த அடைதாண்டல் பரீட்சை தொடர்பான சில மாற்றங்கள், புதிய முறைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் ஒரு காணொலியை வெளியிட இருக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காதவர்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனூடாக நமது காணொலிகளை பார்வையிட முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.